வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்திங்க அப்படின்னா இட்லி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய இட்லி ரெசிபீஸ் பற்றி போட்டிருக்கோம். எப்படிலாம் மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இட்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்மளோட ஓல்டு வீடியோஸ்க்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த வீடியோ இருக்க போதுங்க. ஆல்ரெடி வந்து ரேஷன் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சேர்த்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழேயும் கேட்டிருந்தீங்க, மேம் நீங்கள் வந்து பச்சரிசி சேர்க்காமல் ரேஷன் புழுங்கரிசி மட்டும் வச்சு நீங்கள் வீடியோ போட்டு காமிங்க, ரேஷியோ வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீல அரிசி பயன்படுத்திங்கன்னா கம்பல்சரி பச்சரிசி சேர்த்தே ஆகணும். நீங்கள் குண்டரிசி பயன்படுத்தினீங்க அப்படின்னா பச்சரிசி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், வேண்டானாலும் விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே மெஷர் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணிக்கோங்க. டம்ளரில் மெஷர் பண்ணிங்கன்னா மேலேருந்து ஹைட்டாகவும் கீழே வந்து கூம்பாச்சாகவும் இருக்கனால மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு தப்பாக போகும். அதனால் இது மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து நான் உலக்கில் தான் வந்து மெஷர் பண்ணி காமிச்சேன். அது நிறைய பேர் வந்து டம்ளர் மெஷர்மெண்ட் காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எங்கள்கிட்ட உலக்கு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. அதனால தான் நான் வந்து மெஷர்மெண்ட் கப் இந்த கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப் வந்து சரிசமமாக ஈக்குவலாக இருக்கும். இது மாதிரி ஈக்குவலாக இருக்க நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் வந்து மல்லிகை ஜாமெலாம் போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு சில பேர் நீளமாக ஒரேமாக இருக்கும், அதில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 12:1 ரேஷியோ தான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் இது வந்து குண்டரிசின்றனால 12 ரேஷியோ வந்து பச்சரிசி சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் ரேஷன் அரிசியில் வந்து 12:1 ரேஷியோ போடணும். பட் வந்து இது வந்து வெறும் புழுங்கல் அரிசி குண்டரிசி பயன்படுத்தியிருக்கோம், அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 12 கப் அளவுக்கு நான் ரேஷன் புழுங்கரிசியில் குண்டரிசி பயன்படுத்தியிருக்கேன். இந்த அரிசி நீங்கள் எப்படி நல்ல அரிசின்னு செக் பண்ணணுன்னா வாயில் போட்டு கடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கடிப்பட்டுச்சுன்னா அந்த அரிசி வந்து இட்லி நல்லா வரும். இல்லை ஒரு மாதிரி ஒற்றை மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அரிசியில் வந்து இட்லி நல்லா வராது. ஓகேவா? இதை வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதில் 12 கப் அளவுக்கு அரிசி சேர்க்கும் போது நம்ம அப்படியே அப்படியே சேர்க்கணும். தலை தட்டிட்டோ இல்லை அப்படிலாம் சேர்க்கக்கூடாது. எப்படி நீங்கள் சேர்க்குறீங்களோ, ஒருவேளை தலை தட்டிட்டு சேர்க்குறீங்க, எப்படி நீங்கள் வந்து அந்த உலக்கில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி தான் உளுந்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். ரேஷனில் நல்லா நீட்டாக இந்த மாதிரி அரிசி போடும்போது நீங்கள் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து அரிசியில் வண்டு வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதில் வேப்பந்தலை இல்லை வந்து கிராம்பு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் வண்டு பிடிக்காது. இல்லை வரமிளகா கூட, காஞ்ச மிளகா கூட போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ரேஷியோ நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12 கப் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இது மாதிரி நார்மல் ஸ்பூன் பயன்படுத்துனீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போதுமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரிசி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த வித வாசனையும் வராது. அதே மாதிரி அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து தான் உளுந்தை ஊற வைக்கணும். உளுந்து வந்து கரெக்டாக 1 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா போதுமானது. உளுந்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். உளுந்தை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டைம் அல்லது 2 டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அரிசி எந்த தண்ணியில் கழுவுனாலும் பிரச்சனை இல்லை. பட் உளுந்து வந்து நீங்கள் கழுவுறதே நல்ல தண்ணியில் தான் கழுவணும். அரிசி வந்து உப்பு தண்ணியில் கழுவிட்டாலும் ஊற வைக்கும்போது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி உளுந்து வந்து நல்ல தண்ணியே ஊற்றி ஊற வைங்க. நல்ல தண்ணியே வந்து வாஷ் பண்ணவும் செய்யுங்க. ஓகேவா? நீங்கள் 2 டைம் கழுவிட்டு இது மாதிரி ஊற வச்சுருங்க. இது மாதிரி ஊறும்போது 1 மணி நேரம் கழித்து நம்ம ஊறும்போது அரிசி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கணக்காயிடும். இப்போ மூடி வச்சுக்கிறேன். 1 மணி நேரம் கழித்து பார்க்குறேன், உளுந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. ஊற வச்ச இந்த உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் அரைக்கணுமா அப்படின்னு அரைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் வந்து மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டும் கூட, உடம்புக்கு நல்லதும் கூட. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தில் உள்ள தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா உளுந்து அரைக்கும் போது நமக்கு தேவைப்படும். இந்த தண்ணி ஊற்றி தான் உளுந்து நம்ம அரைக்கணும். உளுந்து மட்டும் தனியாக எப்படி அரைக்கணும், எந்த அளவுக்கு கரெக்டாக அரைக்கணுன்றதுக்கான வீடியோ தனியாகவே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து எப்போவுமே அரைக்கும்போது இது மாதிரி சைட் பை சைடு எல்லா பக்கமும் நல்லா தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உளுந்து நல்லா ப்ளஃபியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் பந்து மாதிரி வரும். இங்கே பாருங்கள், உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டு வந்தாச்சு. உளுந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கரெக்டாக சொல்லணும்னா இந்த உளுந்து ஊற வச்ச
டைம் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அரைக்கிறதுக்கான டைம் எனக்கு கரெக்டாக 30 நிமிஷம் ஆச்சு. இடையில தண்ணி தெளித்து சரியாக இதே மாதிரி சைட் பை சைடு எடுத்து விட்டு அரைச்சிங்க அப்படின்னா உளுந்து ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடச்சிரும். உளுந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு இருக்குல்ல, இதை அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் வலிச்சு எடுத்துக்க போகிறேன். கையில் அமுத்து பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எல்லா உளுந்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடலாம். உளுந்து வந்து ஒரே டைம் அரைச்சி நான் எடுத்துட்டேன். பட் அரிசி வந்து 2 பேட்சாக நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா ஒரே இதில் எனக்கு வந்து அரிசி போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரக்காகி நிற்கும், இல்லைனா அரிசி போய் அடியில் தேங்கிக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாவு வெளியில் வர அளவுக்கு இதாகிடும். அதனால தான் பாருங்கள், அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. நான் எப்போவுமே அரிசி அரைக்கும்போது நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துக்குவேன். உங்களுக்கு நீங்கள் நிரப்பாக அரைப்பீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அரைக்காதீங்க. அப்படி அரைச்சிங்க அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு காஞ்ச மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இட்லி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாகவும் கிடைக்காது. இப்போது அரிசி உளுந்து 2மே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சேன் இல்லையா அரிசி, அதுதான் பாதி வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தேன். அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கைகள் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அரிசி மாவு அடியில் தேங்கி நிற்காத மாதிரியும் உளுந்து மாவு மேலே நிற்காத மாதிரியும். இப்போது மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ கைகள் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சேம் இதே அளவு தான் போட்டேன். இந்த அளவுக்கு மாவு இருக்கும் பார்த்துருப்பீங்க. பட் இதில் நம்ம பச்சரிசி சேர்க்கலை, அதில் பச்சரிசி சேர்த்தோம். உளுந்து இதில் அதே கொஞ்சம் கூட சேர்த்தோம். ஆனால் உளுந்து அதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சேம் ஒரே அளவுக்கு தான் நமக்கு மாவு கிடச்சிருக்கு. அதே பூனியில் அதே பாத்திரத்தில் தான் நான் மாவும் கலந்துட்டு இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போது கைகள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் மாவு வந்து நல்லா ஒன்று சேருது இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி இட்லி நல்லா ப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் சூப்பராகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி சைடில் போயிட்டு அந்த அரிசி மாவுலாம் ஒட்டிக்கும். அது மாதிரி இருக்கும்போது நல்லா சைடெல்லாம் வலிச்சு விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது மாவு எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துகிட்டேன். ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருக்குது. இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எல்லாமே பொங்கி கீழே ஊற்றிடும். அதனால் வேற ஒரு பாத்திரத்துக்கு பாதி மாவை மாற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாவை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா மாவையும் புளிக்க வச்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு மாவு வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியாது. ரொம்ப புளிச்சு ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது அப்படியே பச்சையாகவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா இந்த மாவு தீர்றதுக்கு ஒரு 3 days 4 days எனக்கு ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாவை ஃப்ரிட்ஜ்லேயே வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வந்துடும். ஒரு வேளை புளிக்கலை அப்படின்னா கூட காலையில் செய்ய போகிறப்ப நைட் எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னாலே நல்லா நமக்கு புளிச்சா அழகாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாவை சுற்றி வலிச்சு விட்டுட்டு தண்ணி தொட்டு தொடச்சி விட்டுட்டு நான் ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுக்க போகிறேன். காலையில் பார்க்கலாம் இட்லி வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 7 மணி 8 மணிக்கு இட்லி எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்னொரு விஷயம், எனக்கு வந்து மாவு நைட்டுக்கு இப்போ தேவைப்படுது. உடனே புளிச்ச மாவு நமக்கு கிடைக்காது இல்லையா. ஆல்ரெடி நான் புளிச்ச மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதிலிருந்து பச்சை மாவுலேருந்து ஒரு 3 கரண்டி இல்லை 4 கரண்டி எடுத்து இப்போ எனக்கு தேவைக்கு நான் பயன்படுத்திக்க போகிறேன். ஒரே மாவு, அதாவது புளிக்காத மாவு பயன்படுத்தணும் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். பட் வந்து நம்ம புளிச்ச மாவு கூட இந்த மாவை கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சுருந்தாலே போதும், ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிரும். 2 மணி நேரம் கூட தேவையில்லை. பட் நான் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஊற்றிட போகிறேன். மணி 9:30 ஆச்சு. 10 மணிக்கு நான் தோசை ஊற்றிடுவேன். அப்போவே பார்க்குறப்ப எனக்கு நல்ல மாவு புளிச்சு ரெடியாகி வந்துருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். இந்த மாவு பாருங்கள், நல்லா அடித்து விட்டு கலந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே மாவு நல்லாவே வந்து புளிச்சு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு எனக்கு. இந்த மாவு தோசையும் ஊற்றலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம், ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ போட்டிருக்க எல்லா இட்லி மாவு ரேஷியோலையுமே வந்து தோசை ஊற்றினாலும் ரொம்பவே அருமையாக வரும். இப்போ நான் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மார்னிங் பார்க்கலாம். காலையில் ஒரு 7 மணி ஆச்சு. மாவு மேலே நல்லாவே பொங்கி அழகாக வந்திருக்கு. இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இதை வந்து நீங்கள் ரொம்பலாம் அடித்து கலக்கக்கூடாது. நம்ம கரைக்கும் போதே நல்ல கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கரண்டி வச்சு நம்ம ரொம்ப அடித்து கலந்தோன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா மாவு ரொம்ப நல்லா இருக்காது, கல் மாதிரி வரும் இட்லி. ரொம்ப நீங்கள் அடித்து கலந்துட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி லைட்டாக கலந்துட்டு இது மாதிரி இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா தட்டுலையுமே நான் இட்லி ஊற்றிட்டு நான் வந்து இட்லி பானையில் தண்ணி வச்சுருந்தேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கிறேன்.
அதே மாதிரி அடித்தட்டுக்கும் மேத்தட்டுக்கும் வைக்கும்போது 2 இட்லிக்கு இடையில ஒரு இட்லி வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மேலே இட்லி வேகிறதுக்கு டைம் எடுக்காது. பார்க்கலாம். ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், இட்லி நல்லாவே சூப்பராக வெந்தாச்சு. ஒரு 1 நிமிஷம் கழித்து தண்ணி தெளிச்சுட்டு இட்லியெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இது மாதிரி துணி போட்டு ஊற்றும் போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்காமல் இருக்கலாம். இப்போ பாருங்கள், துணி போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுத்தீங்க அப்படின்னா இட்லி சுத்தமாக துணியில் ஒட்டி பிடிக்காமல் வரும். ரொம்பவே சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்டான சூப்பரான வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி, வேறு எக்ஸ்ட்ரா இந்த அரிசியுமே பயன்படுத்தலை. ரேஷன் அரிசி, உளுந்து, வெந்தயம் இதுதான் பயன்படுத்தியிருக்கோம். வெந்தயம் எதுக்காக சேர்க்குறோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெந்தயம் சேர்க்கலை அப்படின்னா கூட இட்லி ரொம்பவே சாஃப்டாகவே கிடைக்கும். வெந்தயம் சேர்க்கணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது, உடம்புக்கு நல்லதுன்றதுனால சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்மளுடைய சாஃப்டான சூப்பரான இட்லி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு வேறொரு தட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இட்லி வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாவு வச்சு உங்களுக்கு மினி இட்லி எப்படி செய்கிறது அப்படின்றதையும் காமிக்கிறேன். அந்த இட்லிலையும் எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. துணி போட்டு ஊற்றுறனால தான் இப்படி வருதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? என்கிட்ட வந்து அந்த எண்ணெய் தடவி ஊற்றுறதுக்கான தட்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து மினி இட்லி தட்டில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். மினி இட்லி தட்டில் வந்து ஃபுல்லாகவே கீ வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இட்லி ஊற்றிட்டு மேலே மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இட்லி எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி வெந்தாச்சு. எடுத்து ஒரு 1 நிமிஷம் வெளியே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறணும். நம்ம துணி போட்டு ஊற்றுற இட்லிக்கும் இந்த எண்ணெய் தடவி ஊற்றுற இட்லிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணி போட்டு ஊற்றுறதுல எவ்வளோ கொதிக்க வேணாலும் இட்லி எடுத்து உடனே சர்வ் பண்ணிடலாம். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இந்த எண்ணெய் தடவி ஊற்றுறதுல, இல்லைனா அடியில் ஒட்டி பிடிச்சிக்கும். ஒரு 1 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு சுற்றிலும் எடுத்து விட்டோன்னா நம்மளோட மினி இட்லி சூப்பராக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இட்லியில் துணி போடாமல் எண்ணெய் தடவி தான் ஊற்றுவீங்கன்னா அந்த இட்லிக்குமே அது மாதிரி ஊற்றுறதுக்குமே இது அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான மாவு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இந்த மினி இட்லி வச்சு அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அது என்ன வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.